எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும். மொர்தெகாய் எஸ்தருக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். இங்க பாருங்க, லெட்டர்ல ஒரு பிரசங்கம் நடக்குது. அந்த அம்மா ராணி உள்ள இருக்குது. மொர்தெகாய் அரண்மனையில வாசல்ல வெளியே இருக்கிறார். மொர்தெகாய் எஸ்தரை வளர்த்தவர். சின்ன வயசுல எஸ்தர் தாய் தகப்பனை இழந்தவர். இந்த எஸ்தர் ராணி ஆவறதுக்கு காரணமே மொர்தெகாய் தான் காரணம். நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, என்ன எஸ்தர் ராணி ஆவறதுக்கு காரணமே மொர்தெகாய் தான். மொர்தெகாய் தான் எழுதுற லெட்டர். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும். தேசத்தை குறித்து ஒரு தாகம் நமக்கு இருக்கணும்.